அத்தியாயம் 54 த்ரோல் ராயல் சிட்டி. த்ரோல் ராயல் நகரத்தில் மதிய சூரியன் சோம்பேறித்தனமாக பிரகாசிக்கிறது. திடமான பனிக்கட்டியால் கட்டப்பட்ட அந்த பிரமாண்டமான நகரம் ஒரு கண்கவர் ஒளியைப் பரப்புகிறது. ராயல் சிட்டியில் உள்ள பல்வேறு பனிக்கட்டிகள் அனைத்தும் எளிமையான மற்றும் முரட்டுத்தனமான பாணியைக் கொண்டுள்ளன. இது பூதம் குலத்தின் தன்மையை முழுமையாக பிரதிபலிக்கிறது. மனிதனின் அழகியல் பார்வையில் இந்த நகரம் மிகவும் அசிங்கமானது, எந்த பாராட்டத்தக்க பண்புகளும் இல்லாதது. ஆனால் வெளிப்படையாகச் சொன்னால், இந்த நகரத்தைக் கட்டும் போது த்ரோல்களும் அதில் அதிக முயற்சி எடுத்ததாகத் தெரியவில்லை. உண்மையில் ஒரு தசாப்தத்திற்கு முன்பு த்ரோல் குலத்தின் குடியேற்றம் வான பனி சமவெளியில் அவ்வளவு ஆழமாக ஆராயப்படவில்லை. அப்போது அவர்கள் வடக்கு பிரதேச மனிதர்களுடன் அண்டை வீட்டாராக இருந்தனர். அந்த நேரத்தில் த்ரோல் ராயல் நகரம் வடக்கு பிரதேசத்தின் எல்லையிலிருந்து 800 கிலோமீட்டருக்கு சற்று அதிகமாகவே இருந்தது. டார்க் கேவலரியின் அணிவகுப்பு வேகத்தைக் கருத்தில் கொண்டால் அது இன்னும் 10 நாட்களில் முடியும். இவ்வாறு சுசான் வடக்கு பிரதேசத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் அவ்வப்போது ட்ரோல் ராயல் நகரத்தின் கீழ் உலா வருவார். ஒவ்வொரு வருகையும் ட்ரோல் குலத்தின் பிரபுக்களின் முதுகெலும்பில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது, அவர்களுக்குள் பீதியைக் கிளப்பியது. சுசான் தனது விலைமதிப்பற்ற டார்க் குதிரைப்படையை முற்றுகையில் வீணாக்க மாட்டார் என்பது அவர்களுக்குத் தெரிந்திருந்தாலும், அவர்களின் வீட்டு வாசலில் தாக்கப்படும் தொடர்ச்சியான அவமானத்தை ட்ரோல்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. டார்க் குதிரைப்படை 9வது முறையாக தங்கள் வாயில்களை அடைந்த பிறகு பூத பேரரசர் இறுதியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு தலைநகரை மாற்ற முடிவு செய்தார். த்ரோல் ராயல் நகரம் வடக்கு நோக்கி நகர்ந்ததால் த்ரோல்களின் இராணுவப் படையும் நகர்ந்தது. தெர்குஸ்கை ஐஸ்பிளைனின் ட்ரோல் பழங்குடியினர் இயல்பாகவே அமைதியாக இருக்க மாட்டார்கள். டார்க் குதிரைப்படையின் உடனடி தாக்குதலுக்காக காத்திருக்கும் அளவுக்கு முட்டாள்தனமாக இருந்தனர். எனவே அவர்களும் வடக்கு நோக்கி குடிபெயர்ந்தனர். இதன் விளைவாக தெர்குஸ்கை ஐஸ் சமவெளியில் உள்ள பூதங்களின் அசல் குடியிருப்புகள் படிப்படியாக கைவிடப்பட்டன. பூதப் பேரரசுக்கும் வடக்கு பிரதேசத்திற்கும் இடையில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்கியது. இப்போது டார்க் குதிரைப்படையால் பூதம் ராயல் நகரத்தை எளிதில் அச்சுறுத்த முடியாது. மேலும் பூதம் பேரரசு மூச்சு வாங்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த நடவடிக்கை மிகவும் திடீர் என்பதாலும் எதிரியின் அச்சுறுத்தலின் கீழும் கூட புதிய ராயல் நகரத்தின் கட்டுமானம் மோசமாகவும் மெதுவாகவும் இருந்தது என்பது தெளிவாகிறது. மேலும் ட்ரோல்களும் டார்க் குதிரைப்படையால் என்றென்றும் சுதந்திரமாக சுற்றித் திரிய முடியாது என்று நம்புகிறார்கள். ஒருநாள் அவர்களின் சிறந்த வீரர்கள் தலைநகரை தெற்கே நகர்த்துவார்கள், அல்லது விண்டரல் நகரத்தை நேரடியாக ஆக்கிரமித்து அதை புதிய ராயல் நகரமாக நியமிப்பார்கள். எனவே தற்போதைய ராயல் நகரம் ஒரு தற்காலிக தலைநகரம் மட்டுமே. அதைப் பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டியதில்லை. இந்த ஆசை எப்போது நிறைவேறும் என்பது எந்த ட்ரோலுக்கும் தெரியாது. ஆனால் இப்போதே ட்ரோல்கள் ஒரு கொடூரமான யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இளவரசர் கும்பிக் வார்கினின் 3 லட்சம் பேர் கொண்ட இராணுவத்தின் முழுமையான அழிவு ஒரு குளிர் அலை வீசியது போல் இருந்தது. முழு ட்ரோல் ராயல் நகரத்தையும் உறைய வைத்தது. எல்லா ட்ரோல்களின் முகங்களும் திகிலாலும் பீதியாலும் நிரம்பியிருந்தன. ஒரு நாள் விழித்தெழுந்து அவர்களின் கனவுகளை வேட்டையாடிய கருப்பு சிங்கக்கோடி மீண்டும் தங்கள் நகரச் சுவர்களுக்கு அடியில் தோன்றுவதை பார்ப்பார்கள் என்ற பயத்தில் மிகவும் பதட்டமான சூழல் இயற்கையாகவே பூதம் அரண்மனைக்குள் கூடியது. இந்த அரண்மனை நகர மையத்தில் இல்லை, மேற்கு புறநகர் பகுதிகளில் இருந்தது. இந்த அரண்மனை திடமான பனிக்கட்டியால் கட்டப்படவில்லை, மாறாக உயர்ந்த பாறைகளால் கட்டப்பட்டது. இது மலையின் நடுவில் முழு அரச நகரத்தையும் கண்டும் காணாதவாறு அமைந்துள்ளது. பல கடுமையான சோதனைகளுக்குப் பிறகு அலங்கரிக்கப்பட்ட குதிரை வண்டி ஒன்று மெதுவாக அரண்மனைக்குள் நுழைந்தது. இறுக்கமாக மூடப்பட்டிருந்த அரண்மனை வாயில் மெதுவாகத் திறந்து மீண்டும் மூடப்பட்டது. இந்த இடத்தை என்றென்று மூட விரும்புவது போல் மந்தமான சத்தத்தை எழுப்பியது. பளிங்கு கற்களால் பதிக்கப்பட்ட ஒரு முற்றத்தில் வண்டி நின்றது. கனமான கருப்பு அங்கி அணிந்த ஒரு நடுத்தர வயது மனிதர் வெளியே வந்தார். ஆம், ஆசிரியர் தவறாக இல்லை, அது ஒரு நடுத்தர வயது மனிதன், ஒரு பூதம் அல்ல. தற்போதைய பதட்டமான சூழலில் பூதம் அரண்மனையில் ஒரு மனிதனின் தோற்றம் இயல்பாகவே தனித்து நின்றது. இருப்பினும் அரண்மனைக் காவலர்கள் அதை அமைதியாக எடுத்துக் கொண்டதாகத் தோன்றியது. ஜி, மேன்மை தங்கியவர் உங்களுக்காக மண்டபத்தில் காத்திருக்கிறார். திரு ஜி காவலரை பார்த்து தலையசைத்துவிட்டு பின்னர் தனியாக மண்டபத்தை நோக்கிச் சென்றார்.
வழியை நன்கு அறிந்தவராகத் தோன்றினார். மண்டபத்திற்குள் நுழைந்ததும் ஒரு இளம்பூதம் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தது. அவன் காலடிச் சத்தம் கேட்டு தன் வாத்து இறகு பேனாவை கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்று வரவேற்றான். மிஸ்டர் ஜி, தயவு செய்து உட்காருங்கள். கோப்ளின் வியாபாரிகளின் கடைசி குழு பிரைட் மூன் காட்டில் இருந்து ஸ்பிரிட் டீயை கொண்டு வந்தது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? நன்றி இளவரசர் வொகமோட்டோ. திரு ஜி புன்னகையுடன் தேநீர் கோப்பையை எடுத்து ஒரு சிறிய சிப் குடித்து தலையை லேசாக ஆட்டி வியந்தார். இந்த எல்வன் ஸ்பிரிட் டீ வேறு ஏதாவது நேரமாக இருந்திருந்தால் இருவரும் அதை பாராட்டுவதில் நிச்சயமாக மகிழ்ச்சியடைந்திருப்பார்கள். ஆனால் இன்று அவர்களுக்கு அதற்கான மனநிலை இல்லை. அவரது மாட்சிமை முடிவு செய்துள்ளது. நான் தெற்கு இளவரசரின் அரியணைக்குப் பிறகு வருவேன். முடிசூட்டு விழா 3 நாட்களில் நடைபெறும். வொகமோட்டோ என்று பெயரிடப்பட்ட இந்த இளம்பூதம் சமீபத்தில் வீழ்ந்த தெற்கு இளவரசர் கும்பிக் வார்கினின் மகன். உண்மையில் அவர் கும்பிக்கின் 2வது மகன் என்றாலும் அவருக்கு ஒரு மூத்த சகோதரர் இருந்தார். உரிமைகளின்படி கும்பிக்கின் அரியணையை வொகமோட்டோவின் சகோதரர் பெற வேண்டும். இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் பௌதப் பேரரசில் 2வது மிக முக்கியமான நபராக இருப்பது ஒரு சூடான இருந்தது. வொகமோட்டோவின் சகோதரருக்கு அதை பெறுவதற்கான தைரியமோ அல்லது சுயமாக உணரப்பட்ட திறனோ இல்லை. எனவே அரியணை வொகமோட்டோ மீது விழுந்தது. அப்படியானால் நான் உங்களை வாழ்த்த வேண்டும், மாட்சிமை தங்கியவரே. திரு ஜியின் முகத்தில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த முடிவை அவர் ஏற்கனவே எதிர்பார்த்தது போல் தெரிகிறது. வொகமோட்டோ லேசாகத் தலையசைத்தார். அவரது முகத்திலும் அதிக உற்சாகம் இல்லை. அவர் திரு ஜியிடம் ஒரு காகிதச் சுருளைக் கொடுத்தார். முன்னணியிலிருந்து சமீபத்திய செய்தி. இருண்ட குதிரைப்படை வடக்கு நோக்கிச் செல்லவில்லை. அவர்கள் வடக்குப் பகுதிக்குப் பின்வாங்கினர். திரு ஜி காகிதத்தோலை எடுத்து விரைவாக ஸ்கேன் செய்தார். தற்போது த்ரோல் ராயல் நகரம் மெல்லுவதற்கு கடினமான எலும்பு, கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை மிகவும் வசதியாக உண்ணும் வடக்குப் பகுதியில் உள்ள மக்கள் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை. அவருடைய வார்த்தைகள் உண்மையிலேயே நியாயமானவை. வடக்கு நிலப்பரப்பு த்ரோல்களால் வெறிச்சோடிய தெற்கு ஸ்கை ஐஸ் சமவெளியின் பரந்த பகுதிகளை ஆக்கிரமிக்கக்கூட கவலைப்படாது. தற்போதைய த்ரோல் ராயல் நகரத்தைக் கைப்பற்ற ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பனி சமவெளியைக் கடக்க வேண்டும் என்பது ஒருபுறம் இருக்கட்டும். வொகமோட்டோவின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை தவழ்ந்தது. அவர் நிம்மதியடைந்தார். ஆனால் ஆழ்ந்த அவமான உணர்வையும் உணர்ந்தார். பரந்த மற்றும் வளமான வடக்குப் பகுதி முதலில் த்ரோல்களின் நிலமாக இருந்தது. முடிந்தால் அவர்கள் ஏன் இந்த குளிர் நிலத்தில் ஒளிந்து கொண்டு அரிதாகவே உயிர்வாழத் தேர்வு செய்வார்கள்? ஆனால் அவர் இந்த வீண் கோபங்களை விரைவாக ஒதுக்கி வைத்தார். மேசையில் இருந்த பெட்டியைத் திறந்து இரத்தக்களரி மண்டை ஓட்டை வெளியே எடுத்தார். சுசான் என் தந்தையின் மண்டை ஓட்டையும் அனுப்பியுள்ளார். அவர் மீது உண்மையிலேயே அக்கறை கொண்டவர். வொகமோட்டோ தனது சொந்த தந்தையின் மண்டை ஓட்டை உயர்த்தி மூட மறுத்த இறந்த கண்களை நேராகப் பார்த்து, சொல்லுங்கள், நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நிச்சயமாக இறந்த ஒருவர் தனது கேள்விக்கு பதிலளிக்க மாட்டார். இந்தக் கேள்வி அவருக்காகத்தான் கேட்கப்பட்டது என்பது திரு ஜிக்குத் தெரியும். உன்னத பிரபு அவர்களே, உங்கள் உடனடி நடவடிக்கை விண்டரெல் நகரத்திற்குச் சென்று வடக்குப் பிரதேசத்தின் பிரபுவின் முன் மண்டியிட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்பதாக இருக்க வேண்டும். பேன் மண்டை ஓடு வொகமோட்டோவால் திரு ஜியின் காலடியில் வீசப்பட்டது. அது நடந்தபோது அந்த இறந்த கண்கள் திரு ஜியை நேராக பார்த்துக் கொண்டிருந்தன. திரு ஜி என் அப்பாவின் கண்களைப் பார்த்து, நீங்கள் இப்போது சொன்னதை மீண்டும் சொல்லுங்கள்